கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று வேதம் வாசித்தீர்களா? இன்று ஜெபித்தீர்களா? இன்று குடும்ப ஜெபம் செய்தீர்களா? உங்கள் பிள்ளைகளோடு கொஞ்ச நேரமாவது உட்கார்ந்து ஆண்டவரை குறித்தும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை குறித்தும் உங்கள் பிள்ளைகளோடு பகிர்ந்து கொண்டீர்களா? யோசித்து கொண்டே இந்த காணொளியை காணுங்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவரே, நான் ஒழுங்காக வேத வாசிக்கவும் ஜெபிக்கவும் குடும்ப ஜெபம் செய்யவும் உம்மை குறித்து என்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கவும் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர்களுக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளிலும் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் என்கிற இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 2 நாளாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அவள் தேசத்துக்கே நான் சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அநேக நேரங்களிலே நாம் ஆண்டவரிடத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பொல்லாத வழிகள், ஆண்டவர் வெறுக்கிற வழிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் அது ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை நமக்கு வரவொட்டாதபடிக்கு அது தடை செய்கிறதா இருக்கிறது. அநேக நேரங்களிலே காணொளி கண்டு நீங்கள் கூட யோசித்து கொண்டிருக்கலாம். அநேக காரியங்களை நான் ஆண்டவரிடத்திலே கேட்கிறேன், ஜெபத்திலே என்னுடைய விண்ணப்பங்களை வைக்கிறேன், ஆனால் அவைகளுக்கு பதில் இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறது, நாட்கள் ஆகிக்கொண்டே இருக்கிறது, பதில் இல்லை. ஏன் எனக்கு இன்னும் ஆசீர்வாதங்கள் நன்மைகள் என்னுடைய வாழ்க்கையிலே உண்டாகவில்லை என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டு கலக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, பொல்லாத வழிகளை விட்டு நாம் திரும்பும் பொழுது, அதாவது பொல்லாத வழிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு தடையாக இருந்து கொண்டிருக்கும். ஆனால் நாம் பொல்லாத வழிகளை விட்டு நாம் திரும்பி விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் சீக்கிரமாய் நம்முடைய வாழ்க்கையில் அது கடந்து வந்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதா இருக்கும். எனவே தான் 1ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி சங்கீதம் சொல்லுகிறது. பாருங்கள், துன்மார்க்கருடைய ஆலோசனை நாம் நடக்கக்கூடாது, பாவியுடைய வழியில் நிற்கக்கூடாது, பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல உட்கார்ந்து நாம் பரியாசம் செய்து கொண்டு இருக்கக்கூடாது. இவைகள் ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள், பொல்லாத காரியங்கள் என்று சொல்லி சங்கீதத்திலே சங்கீதக்காரன் எழுதுகிறதை பார்க்கிறோம். இந்த காணொளியை கண்டு கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை இப்படிப்பட்ட பொல்லாத வழிகளிலே இருந்து கொண்டிருக்கிறீர்களோ, துன்மார்க்குடைய ஆலோசனைகள் உங்களுக்கு நன்றாக பட்டு கொண்டிருக்கிறதோ, ஆண்டவரிடத்திலிருந்து நாம் ஆலோசனையை கேட்காமல் துன்மார்க்கமான ஆலோசனை, மற்ற மனிதர்கள் சொல்லுகிற துன்மார்க்கமான பொல்லாத ஆலோசனைகளை கேட்டு நாம் நடந்து கொண்டிருக்கிறோமோ, பாவியுடைய வழியிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோமோ, அவர்களோடு நாம் துணை நின்று கொண்டிருக்கிறோமோ, இல்லை என்று சொன்னால் பாருங்கள், பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல உட்கார்ந்து மற்றவர்களை நாம் பரியாசம் செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் இவைகள் எல்லாம் ஆண்டவர் வெறுக்கிற பொல்லாத வழிகள் என்று சொல்லி சங்கீதக்காரன் எழுதுகிறார். நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் இவைகளை நான் வெறுத்து விடுகிறேன் ஆண்டவரை, எனக்கு வேண்டாம் என்று சொல்லி நீங்கள் அவைகளை விட்டுவிடும் பொழுது கர்த்தர் நமக்கு மேன்மையான ஆசீர்வாதங்களை தரவர் போதுமானவராக இருக்கிறார். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள், இவைகளால் தேசம் தீட்டுப்படும் என்று சொல்லி எங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒரு மனிதன் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேடி நாடி ஓடுவான் என்று சொன்னால் அவன் நிமித்தம் தேசமே தீட்டுப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவருடைய குடும்ப வாழ்க்கையை யோசித்து பாருங்கள், எந்த அளவுக்கு அது தீட்டுப்படும். காரணம், அவைகள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், அது பொல்லாத வழிகள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் எதை வெறுக்கிறாரோ, இயேசு கிறிஸ்து எதை வெறுக்கிறாரோ
அவைகளை நாம் செய்வோம் என்று சொன்னால் அதுதான் பொல்லாத வழிகள். பாருங்கள், ஆண்டவர் அஞ்சனம் பார்க்கிற காரியத்தையும் குறி கேட்கிற காரியத்தை அவர் வெறுக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே நாம் அநேக இடங்களிலே நாம் வாசிக்கலாம். எனவே இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் இவைகளை விட்டுவிட ஆண்டவர் இந்த நாளிலே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் வேதத்தில் எண்ணாகமம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே பிலேயாமை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தவர். ஆனாலும் அந்நிய நாட்டு ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி கூலி பொருத்தி அவனை அழைக்கும் பொழுது அவன் உடனே அந்த பண ஆசைக்கு அடிமைப்பட்டு, பணத்துக்கு அடிமைப்பட்டு அவர் உடனே அந்த ராஜாவை நோக்கி அவர் போகிறார். பாலாக் என்கிற ராஜாவினுடைய ஆலோசனையை கேட்டு அவர் கடந்து செல்கிறதை நாம் பார்க்கிறோம். இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வழியாக இருந்தது. எனவே தான் வேதம் சொல்கிறது, ஆண்டவர் தம்முடைய தூதனை, பட்டயத்தை ஏந்தின தூதனை அவனுக்கு விரோதமாக அனுப்புகிறார். வழியிலே அங்கே தூதன் போய் நின்று அவன் உருவின பட்டயத்தோடு பிலேயாமுக்கு எதிராக நிற்கிறதை நான் பார்க்கிறோம். கழுதை அதை கண்டு அங்கே படுத்து கொள்கிறது. 3 தரம் கழுதை அடிக்கிறார். கடைசியிலே கழுதை வாயை திறந்து பேசுகிறது. என்றைக்காவது நான் உனக்கு விரோதமாக இப்படி செயல்பட்டது உண்டா? ஏன் என்னை மீண்டும் மீண்டும் அடிக்கிறாய் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். உடனே அவன் அங்கே தனக்கு விரோதமாக தூதன் நிற்கிறதை அவன் பார்க்கிறான். காரணம், ஏன் உருவின பட்டயத்தோடு தூதன் அவனுக்கு விரோதமாக நின்றார் என்று சொன்னால் ஆண்டவர் வெறுக்கிற காரியத்தை அவர் செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதை அன்றி சபிக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆனால் இந்த மனிதன் பணத்துக்கு ஆசைப்பட்டு பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக போனபடியினால், அவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமில்லாததாய் பொல்லாததாய் இருந்தபடியினால் ஆண்டவர் அங்கே தம்முடைய உருவின பட்டயத்துடைய தூதனை அவனுக்கு விரோதமாக அனுப்புகிறதை நாம் பார்க்கலாம். அப்படியானால் ஒருவேளை இந்த காணொளியை கண்டு கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருக்கு பிரியமில்லாத பொல்லாத வழிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு, நாம் இதுவரையிலும் போய்கொண்டிருக்கிற நம்முடைய வழிகளை விட்டு நாம் திரும்புவோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றி அமைப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் எதை விரும்புகிறார், ஆண்டவருக்கு பிரியமான வழி எது என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து வேதத்திலே நாம் கற்றுக்கொண்டு அவைகளுக்கு நேராக நாம் திரும்புவோம் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பிழைப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் பொழுது நாம் பிழைத்து கொள்ளலாம் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறதை பார்க்கிறோம். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலும் ஆண்டவர் இதே காரியத்தை தான் சொல்லுகிறார். உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு நீங்கள் திரும்புங்கள். நீங்கள் ஏன் சாக வேண்டும்? துன்மார்க்கனுடைய சாவை நான் விரும்பாமல் அவன் தன்னுடைய மரணத்தை விட்டு அவன் தப்பி பிழைப்பதையே நான் விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வசனங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம், நாம் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுக்கிறார், நமக்கு நல்ல ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் முதலாவது வாசித்த அதே வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் உங்கள் தேசத்துக்கே சேமத்தை கொடுப்பேன், நன்மையை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், நாம் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் பொழுது நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுமா? நம்முடைய தேசம் சேமத்தை கண்டடையுமா? நம்முடைய தேசத்துக்கே ஆண்டவர் சேமத்தை கொடுப்பார் என்று சொன்னால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட மாட்டாரோ? நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு சேமத்தை கட்டளையிட மாட்டாரோ? இந்த காணொளி கண்டு கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே, வாலிப தங்கச்சி, ஒருவேளை உடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமில்லாத பொல்லாத வழிகளாக இருக்கும் என்று சொன்னால், துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே, பாவியுடைய வழியிலே, பரியாசக்கார் உட்காரும் இடத்திலே, இன்னும் அஞ்சனம் பார்க்கிறவர்களை குறிக்கேற்கவர்களை நாடி செல்வீர்கள் என்று சொன்னால், உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு, ஆண்டோர் வெறுக்கிற அந்த வழிகளை விட்டு நீங்கள் திரும்புங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். அது மாத்திரமல்ல, உங்கள் தேசத்துக்கும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் ஒரு சேமத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை, நன்மையை கட்டளையிடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த தேவனுடைய கரத்துக்கு நேராக, இந்த தேவனுக்கு நேராக நாம் திரும்புவோம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து நன்மையினாலும் உங்களுக்கு ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும்
நல்ல சேமத்தையும் தந்து வழிநடத்துவாராக. ஆமென். God bless you.